சம்பந்தி வேற லெவல்ல யோசிக்கிறீங்களே. அத்தை, நான் உங்களை சாதாரண ஆளுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பயங்கர பிரில்லியண்டா யோசிச்சிருக்கீங்க. உங்க அறிவுக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல அத்தை. ஆமா, ஜெயில தான் இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா அது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நான் முன்னாடியே தரகர் கிட்ட பேசி அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை அனுப்பி வைக்க சொல்லியிருக்கேன். சாரு உன் போனை கூட. ஹலோ தரகர், நான் பத்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேமா. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பையன், 3 பேரையும் பார்த்து பேசிட்டேமா. அவங்களும் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேமா. சரி சரி, அப்ப நீங்களும் கூட வந்துருவீங்கல்ல? சாரிமா, நாளைக்கு எனக்கு வெளியூர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குமா. அதனால உங்க வீட்டுக்கு என்னால வர முடியாதுமா. நான் அவங்கள மட்டும் அனுப்பி வைக்கிறேமா. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, அவங்க எல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க சரிங்க, நான் வச்சிடறேன். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துருவாங்க. தரகருக்கு ஏதோ வேலை இருக்கு, அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, அதை நான் சமாளிச்சுப்பேன். சரி, நாளைக்கு நான் வரணுமா? ஐயோ இல்ல இல்ல, முதல்ல அவங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு போகட்டும். இது எல்லாமே நாங்களா பார்த்து ஏற்பாடு பண்ணதா இருந்தாதான் மண்டபத்துல நீங்க வந்து பிரச்சனை பண்ண முடியும். அத்தை, நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். இப்பதான் அத்தை சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. நீ கவலைப்படாதமா, அந்த மாயாவை விரட்டிட்டு உன்னை என் மருமகளா மாத்துவேன். உனக்கும் சீனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஹலோ மேடம், அப்படி என்னமா அர்ஜென்ட்? உடனே வான்னு கால் பண்ண. என்னாச்சு தானா? ஏன் உன் முகம் டல்லா இருக்கு? ஏதாவது ப்ராப்ளமா? அந்த கார்த்திக் திரும்ப வந்தானா? இல்ல மாயா, இப்ப ப்ராப்ளம் வந்திருக்கிறது ஏன் லைஃபுக்கு இல்ல, உன்னோட லைஃபுக்கு. என்ன சொல்ற? பத்மாத்தைய கோவில்ல பார்த்தேன். அங்க சாருவும் அவ அப்பாவும் இருந்தாரு. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நான் இப்ப சாருக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கிறதே சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான். அது எப்படிங்க? போலியோ ஒரு மாப்பிள்ளை குடும்பத்தை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். அவங்கதான் சாருவை வந்து பொண்ணு பார்க்க போறாங்க. கல்யாணமும் நிச்சயமாகும். என்னடா அத்தை திடீர்னு மாறிட்டாங்களே, சாருக்கு மாப்பிள்ளை எல்லாம் பாக்குறாங்களேன்னு அப்பவே டவுட் ஆன. ஆனா அவங்க இந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்காங்களா? சோ ஃபேக்கா ஒரு ஃபேமிலியை செட் பண்ணி சாருவ பொண்ணு பார்க்க வைக்க போறாங்க. ஆமா மாயா, கல்யாணத்தை அன்னைக்கு அந்த மாப்பிள்ளைய ஓட வச்சு சீனு மாமாவ சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிக்கிறாங்க. ரொம்ப கிரிமினலா தான் பிளான் பண்ணிருக்காங்க. அங்கேயே அவங்கள புடிச்சு நல்லா திட்டு விட்டுருப்பேன். ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவங்க வேற ஏதாவது திட்டம் போடுவாங்க. அதனாலதான் அமைதியா வந்து உனக்கு கால் பண்ண. நீ பண்ணதும் நல்லதுதான். நீ போய் கேட்டு அத அந்த வீட்டுல சொல்லியிருந்தா அத்தை எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அப்படியே பிளேட்டை மாத்திருப்பாங்க. நான் இன்னைக்கு கதிர் கூட சந்தோஷமா வாழ்றேனா அதுக்கு காரணமே நீதான் மாயா. நீ மட்டும் கதிருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலனா என் லைஃபே போயிருக்கும். இந்நேரம் நான் உயிரோட இருந்திருப்பேனான்னு கூட தெரியல. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல மாயா, நான் உனக்கு அவ்வளவு கடன் பட்டிருக்கேன். நீயும் சீனு மாமாவும் சந்தோஷமா ஒன்னா வாழணும். ஆனா அத்தை உங்களை பிரிக்க இப்படி ஒரு பிளான் பண்றாங்க. ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. அவங்க எப்படியாவது சீனு கிட்ட இருந்து என்ன பிரிச்சணும்னு பாக்குறாங்க. ஆனா இந்த ஜென்மத்துல அது நடக்க போறது இல்ல. அத்தை பண்ணிருக்கிற பிளானை எப்படி தடுக்கிறது? இது ஒரு விஷயமே இல்ல. என்னையும் சீனுவையும் பிரிக்கணும்னு நினைக்கிற அத்தையே இவ்வளவு யோசிக்கும் போது சீனு கூட லைஃப் லாங் ஒன்னா வாழணும்னு நினைக்கிறேன் நான் எப்படி யோசிப்பேன்? அத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்ன பண்ண போற? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடி நாம ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். என்ன பண்ணணும்? சூப்பர் பிளான் மாயா. ஆனா கல்யாணம் வரைக்கும் இந்த பிளானை கரெக்டா கொண்டு போக முடியுமா? ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பெரிய பிரச்சனைல முடிஞ்சிரும். இதுல உன் லைஃப் வேற இருக்கு.
கவலைப்படாத தனா. சீனு கூட சேர்ந்து வாழறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அதுவும் இல்லாம நான் எப்பவுமே அந்த வீட்டு மருமகளா இருக்கணும். அண்ணன் மாப்பிள்ளை வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஏய் பத்மா, இவ்வளவு சீக்கிரத்துல மாப்பிள்ளை பார்த்தாச்சா? நம்ம குடும்பத்தோட பேரை சொன்னா யார்தான் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு நல்ல குடும்பம், மாப்பிள்ளையும் நல்ல வேலையில இருக்காரா, தரகர் அனுப்பி விட்டுருக்காரு. நல்ல விஷயம் பத்மா, வரட்டும் பேசுவோம். அண்ணன் அப்படியே ஜோசியரையும் வர சொல்லிருக்கேன். ஜோசியர் எதுக்கு பத்மா? இப்பதானே பார்க்கவே வராங்க. இல்லம்மா, ஒருவேளை உங்களுக்கு சாருப்பு பிடிச்சிருச்சுன்னா நமக்கும் அவங்கள பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கையோட தட்டை மாத்தி தேதியை குறிச்சிடலாம்ல, அதுக்காக தான். ஓஹோ, அடேங்க அப்பா, பரவாயில்ல பத்மா, ராக்கெட் ஸ்பீட்ல இருக்கியே. சும்மா சொல்லக்கூடாது, நீதான் இதை செய்யறியான்னு என்னால நம்பவே முடியல. இதுல நம்ப என்னங்க இருக்கு? சாரு இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ, அது நடக்காம போயிடுச்சு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது நம்ம கடமை தானே. அண்ணன் வேற வாக்கு கொடுத்திருக்காரு, அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்றேன். பார்வதி, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் சாருவை ரெடி பண்ணு. சரி. சரி பத்மா, மாப்பிள்ளை எந்த ஊரு? பக்கத்து ஊர் தானா, நல்ல வசதியான இடம் தான், வீடு நிலம் எல்லாமே இருக்கான். ஆனா மத்த விவரம் எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியலங்க. ஓ,